வணக்கம், நான் உங்க முருகேசன். என்னடா வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு வீடியோவே போட மாட்டேங்கிறேன்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நம்ம தெரிஞ்சவங்கலாம் கேட்டாங்க. ஸோ எங்கெங்கே கரெக்டாக அதுக்கான டைமே வரைய மாட்டேங்குது. ஷாப் வர ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் வேலை அப்படி இப்படி அங்கங்கே அடைய வேண்டியதாக இருக்கனால டைமே இருக்க மாட்டேங்குது. வீடியோ போட்டே பல மாதங்கள் ஆகிவிட்டது. இனிமேவாவது ரெகுலராக வீடியோ போட பார்க்கணுங்க. ஷாப்புக்கும் வீடியோ பண்ணணும். ஷாப்பும் கொஞ்சம் இன்னுமே வந்து ஷாப் ஓப்பன் பண்ணியாச்சு. ஆனால் இன்னுமே கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்குது. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு தாங்க போயிட்டுருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சில ப்ராடக்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதில் என்ன ஆயிடுச்சுன்னா பாதி பொருள் வந்து நத்தத்துக்கு வந்துருச்சு, பாதி பொருள் வந்து திருச்சிக்கு போயிடுச்சு. ஏன்னு தெரில, மாற்றி அனுப்பிச்சிட்ருக்காங்க போல். நத்தத்தில் இருந்து ப்ராடக்டை வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ திருச்சிக்கு போயிட்டுருக்கோம். அங்கே போன வீடியோ வந்து விளாக் பண்ணேன். ஆனால் என்ன பண்ணிட்டுருக்கேன்னா மைக்கை கனெக்ட் பண்ணால் விளாக் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சம்பவம் வர ஆயிட்டுருக்கோம். நல்ல வேலை ஒரு பஸ்காரன் வந்து அப்படியே சர்ன்னு மேலே வரைக்கும் ஏறி வந்துட்டாங்க. பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. நான் வர கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ரிலாக்ஸாக விட்டு வந்தேன்னா மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு. அங்கெல்லாம் நத்தம் சைடு பார்த்தீங்கன்னா மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு சொல்லிட்டு நான் அப்படியே ஒரு மாதிரி வானத்தையே பார்த்துக்கிட்டே அப்படியே லைட்டாக அப்படியே ரசிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். திடீர்னு பஸ்கார் ஏறி வட்டா. அந்த கிளிப்பை வேணா நான் ஆட் பண்ணி விட்றேன் பாருங்களேன். ஒக்கின்னு ஆயிடுச்சுங்க அப்பா. ஆனால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை இல்லை. இங்கே வந்து வெயில் அடிக்குது. மேபி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை வரலாம்னு நினைக்கிறேன். சுருக்குன்னு வெயில் அடிக்குது. நத்த சைட்லாம் ஆனால் வந்து மழை பெய்யுதுங்க. இப்போ நம்ம வந்து திருச்சிக்கு தான் போயிட்டுருக்கோம். திருச்சியில் போயிட்டு அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வரணும். நம்ம ஷாப் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஷாப் வந்து துவரங்குறிச்சியில் இருக்குங்க. துவரங்குறிச்சியில் கரெக்டாக பத்திரம் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது நம்ம ஷாப்பு. நம்ம ஷாப்பில் வந்து சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் வந்து மாடிஃபிகேஷன், ஆக்சசரிஸ், ஹெல்மெட்ஸ் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம நண்பர்கள் யாராவது துவரங்குறிச்சி சுற்றி யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஷாப்புக்கு வாங்க. பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி தரலாம். ரைடு போகணுங்க. எங்கேயாவது ஒரு லாங் ரைடு போகணுன்னு ஆசையாக இருக்குது. ஆனால் எங்கே போகிறது தான் தெரில. ஷாப் ஒர்க் வேறு போயிட்டுருக்கு. ஸோ யாரையாவது ஒருத்தரை கரெக்டாக செட்டிங் பண்ணி விட்டு ஷாப்பில் இருந்துட்டு அப்புறம் ரைட் போகலான்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மேபி இந்த வீக்குக்குள்ளே முடிஞ்சிடும் நினைக்கிறேன். ஐயோ அப்பா, ஒரு ஷாப் வைக்கிறதுனா எவ்வளோ கஷ்டம்னு இப்போ தாங்க தெரியுது. கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடின்ற மாதிரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்கிறதுன்னா, ஷாப் கிடைக்காம ஷாப்புக்காண்டி ரொம்ப நாளாக தேடிக்கிட்டே இருந்தோம் ஒரு நல்ல பிளேஸாக. அப்புறம் ஷாப் கிடச்சிச்சு. ஷாப் கிடச்சுன்னா என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து காசு வர வேண்டியிருந்துச்சு. லோக்கலில் காசு கொடுத்து வச்சுருந்தோம். காசு தரேன்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த காசு வந்து வரல. ரிலேட்டிவ்ஸ் தான், அந்த காசு வரலை. ஷாப் கிடச்சோடனே காசு கிடைக்கலையா, என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் கரெக்டாக அட்வான்ஸ் மட்டும் கொடுக்கறதுக்கு காசு இருந்துச்சு. உள்ள எல்லா மெட்டீரியல்ஸ் பண்ணதுக்கு காசு இல்லை. என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்தேன். அடுத்து ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நம்ம வாசன் மாப்பிள்ளைகிட்ட வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிட்டோம். மாப்பிள்ளை வந்து கிரெடிட்டில் கொடுத்துட்டான். மாப்பிள்ளை நீ பொறுமையாக காசு கொடுன்னு சொல்லிட்டு. அதனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்டீரியர் ரெடி பண்ணதுக்கு காசு இல்லை. சரி, இன்டீரியர் ரெடி பண்ணால் காசு ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு காசை எப்படியோ ரெடி பண்ணியாச்சு. என்ன ரெடி பண்ணோன்னு, இன்டீரியர் பெயிண்டிங்க்கு இதுக்கெலாம் கார்பெண்டருக்கெலாம் ஆள் யாரும் வரவே இல்லை. ஏடா அது ஒன்றும் பிரச்சனைன்ற மாதிரி ஆள் யாரும் வரல. சரி, நம்மளே தான் இறங்கி வேலை பார்த்தோம்னுட்டு உள்ளே இருக்க பெயிண்டிங்லேருந்து கார்பெண்டிங் வேலையிலேருந்து எல்லாமே நானே தான் பண்ணேன். ஆள் கிடைக்காம நான் தனியால் தான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சரி, அதை முடிச்சிட்டோமா. அதை முடித்தோடனே அப்புறம் அதுக்கு தான் கொஞ்சம் காசு கரெக்டாக இருந்துச்சு. வெளியே வந்து மண் தரையாக இருந்துச்சு. ஸோ அந்த தரை வலிக்கிறதுக்கு காசு வேணும். அதுக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் அங்கங்கே தேடி அதுக்கும் காசு ரெடி பண்ணி எப்படியோ காசு ரெடி பண்ணிட்டா வேலைக்கு ஆள் வர மாட்டேன்ட்டாங்க. அதே மாதிரி கொத்தனார் கிடைக்காம நான் பட்ட பாடு. அங்கே இங்கே நாலஞ்சு அப்புறம் எப்படியோ ஒரு 4-5 பேர்கிட்ட பேசி ஒரு கொத்தனார் ஓகேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்துடுறேன் சொன்னாங்க. அவங்களும் சொன்ன மாதிரி வந்தாங்க. அன்னைக்குன்னு பார்த்து சரியான மழைங்க. அவங்களும் அப்படியே பாதி நாள் வேலை செஞ்சுட்டு போயிட்டாங்க. இந்த தம்பி ரொம்ப மழை பெய்யுதுப்பா, இதெல்லாம் நம்ம எப்படி வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. சரி, அடுத்த நாள் வருவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களும் அடுத்த நாள் வரவே காணோம். என்னன்னு கேட்டால் அங்கே வந்து திருவிழா அவங்க ஊரில். சரி, அவங்க வரலையா, தம்பி நான் 3 நாள் கழிச்சு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். 3 நாள் கழிச்சுன்னா நம்ம அங்கே வேலை பார்க்க முடியாது. ஏன்னா 3 நாள் கழிச்சு நம்ம ஊரில் திருவிழா வந்துருச்சு.
இப்படி போய்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு வீக் மேலே ஆயிடுச்சுங்க. அதுக்கே 1 வீக் ஆகி அதுக்கப்புறம் தரையெல்லாம் போட்டாச்சு. இப்போ என்னன்னா அந்த வெளியே வந்து கண்ணாடி டோர் இருக்குல்ல, அந்த கண்ணாடி டோரை வந்து புதுசாக வாங்குறதுக்கு நம்மகிட்ட அந்த அளவுக்கு காசு இல்லை. செகண்ட்ஸில் எங்கேயா ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு செகண்ட்ஸில் ட்ரை பண்ணோம். செகண்ட்ஸ்லேயும் இப்போ தேடி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அது என்ன பிரச்சனை, அதை மாட்டை வந்து கார்பெண்டர் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஒன்று கிடைச்சா ஒன்று வர மாட்டேங்கிற மாதிரி அப்படியே போயிட்டு இருக்குங்க. இந்த ப்ராசஸ் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 2 மாதம் வந்து நம்ம சும்மா தான் வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எப்போயாவது ஒரு வண்டி ஏதாவது சேல்ஸ் பண்ணி தான் பண்ணுறோம். எப்போயாவது ஒரு வண்டின்னா அதுவும் நம்ம வண்டி கடையில் வச்சு பார்க்காம வீட்டில் வச்சு பார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப தெரிஞ்சவங்க கேட்குறவங்களுக்கு வீட்டில் வச்சு கொடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. ஆனால் ஷாப் ஓப்பன் பண்ணி 2 மாதம் ஆச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்கு. புதுசாக பிஸ்னஸ் யாரும் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா நான் கொடுக்குற அட்வைஸு, இப்போ ஒரு 5 லட்ச ரூபா உங்களுக்கு செலவாக போகுதுன்னா தயவு செஞ்சு ஒரு 8 லட்ச ரூபாய்க்கிட்ட காசை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு அப்புறமா பிஸ்னஸில் இறங்குங்க. நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் இறங்காதீங்க. எதாக இருந்தாலும் ஃபுல்லாக ப்ராப்பராக ரெடி ஆகிட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு எல்லாமே விசாரிச்சுட்டு அப்புறம் இறங்குங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் வச்ச உடனே அது போகும் அப்படின்னு நீங்கள் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. பிஸ்னஸ் வச்சுட்டு ஒரு 3 to 6 monthsக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து க்ரோ ஆக ஆரம்பிக்கும். டிபெண்டிங் அப்பான்ஸ் த ஏரியா, அந்த மாதிரி ஏரியாவை பார்த்து கரெக்டாக நீங்கள் வைக்கணும். இதுதான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு சஜஷன். அதே மாதிரி ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ப்ராப்பராக முடிவு பண்ணிவிட்டு எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இறங்குங்க. நானுமே எல்லாமே ப்ராப்பராக முடிவு பண்ணி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி தான் இறங்கினேன். பட் நமக்கு வந்து கொஞ்சம் காசு வர வேண்டியதுலேருந்து கொஞ்சம் லேட் ஆனதுனால, ப்ளஸ் வந்து காசு மட்டும் லேட் ஆகாமல் இந்த மாதிரி எல்லாமே லேட் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து இப்போ நம்ம ஊர் சைடு வந்து ஆள் வந்து அந்தளவுக்கு கிடைக்கிறது இல்லைங்க. இப்போது வந்து சென்னை சைடுனா ஆள் வந்து உடனே கிடச்சிடுறாங்க. ஊர் சைடு இப்போ ஏன் வந்து அதுக்கான ஆள் ஏன் கிடைக்க மாட்டேங்கிறாங்கன்னா, இப்போ ஊர் சைடு வந்து பார்த்திங்கன்னா நிறையா வீடு இப்போ கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னையிலேருந்து நிறையா பேர் மூவ் ஆன் ஆகி ஊர் சைடு வந்துட்டாங்க. இப்போ ஊர் வந்து நல்லா டெவலப்மெண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஊர் தான் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் சிட்டியோட ஊர் இப்போ ரொம்ப டெவலப் ஆகிட்டே வருது. இந்த சைடு ஊரில் சிட்டியில் இருந்தவங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து எங்கேருந்து ஏரியானா இப்போ அம்பத்தூர், புளியந்தோப்பு, ராயபுரம், காசிமேடு, அதாவது இந்த வட சென்னை சைடு இருந்தவங்க எல்லாமே பிஸ்னஸ்ஸு எல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தவங்களாம் மூவ் ஆன் பண்ணி ஊர் சைடு வந்துட்டாங்க. ஸோ ஊர் சைடு வந்தனால இப்போ வந்து இங்கே லேண்ட் வேல்யூவும் ஏறிக்கிட்டே இருக்குது. அதே சமயம் வந்து நிறைய பில்டப் ஏரியாவும் இந்த சைடு ஊர் சைடு வரனால அந்த மாதிரி கொத்தனார், கார்பெண்டர், எலக்ட்ரிஷியன்ஸ் வேலைக்கு வந்து இந்த சைடு டிமாண்டாகவும் இருக்குது. ஆளுமே கிடைக்க மாட்டேங்கிறாங்க. சென்னையில் வந்து டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வட சென்னை சைடு டெவலப்மெண்ட் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வட சென்னை சைடு அந்தளவு டெவலப்மெண்ட் இல்லை. அதுவே சவுத் சைடு இப்போ ஓஎம்ஆர், ஈசிஆர் ரோடு, எப்படி சொல்லலாம், தாம்பரம், இந்த மாதிரி சைடுலாம் வந்து அப்படியே பெருங்குளத்தூர் இந்த சைட்லாம் வந்து நல்லா அப்படியே டெவலப்மெண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. பட் வட சென்னை சைடு வந்து டெவலப்மெண்ட் ஆகிறது இல்லை. அது என்னன்னு தெரியல. இந்த சைடு வந்து சென்னை வந்து இந்த சைடு அப்படியே மூவ் ஆகிட்டே வருது. ஆஃப்டர் த கொரோனா அப்படின்ற இன்னும் வச்சுக்கலாங்க. ஆஃப்டர் த கொரோனா லைஃப் வந்து நிறையாவே சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம லைஃப் ஸ்டைலே கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது. அதே மாதிரி பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டுமே நிறையா சேஞ்சஸ் இருக்குது. நிறையா டிஃப்ரென்சஸ் மாறி நிறையா மாறிக்கிட்டே வருது. எங்கே ரைடு போகணுங்க. ரொம்ப நாள் ஆச்சு ரைடு போய், அதுவும் பசங்க கூட ரைடு போய் கிட்டத்தட்ட பைக் ரைடு போய் 2 வருஷம் ஆச்சுங்க. 2 வருஷமா? ஆமாம் 2 வருஷமா? ஆமாம் 2 வருஷம் ஆயிடுச்சுங்க. லாஸ்ட்டாக பைக் ரைடு பசங்க கூட எப்போ போனோம்னா நம்ம வாசன் மாப்பிள்ளைக்கு வந்து பர்த்டே அன்னைக்கு போனதாங்க ரைடு. கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம்? 14 மணி நேரம். சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு 14 மணி நேரமாக போனோம். செம ஃபன்னாக இருந்துச்சு. ஏன்னா வந்து அங்கங்கே அஜியை பற்றி உங்களுக்கு தெரியும். அங்கே ஒரு மாப்பிள்ளை டீ கடை அடிப்பாருடா, டீ கடையா. அங்கே ஒரு அரை மணி நேரம் அப்படியே நின்று
ஒரு 12 மணி நேரம் ஆயிடுச்சு. அஜி வரத்துக்கு 14 மணி நேரம் ஆயிடுச்சு. எங்கடா போனாலும் பாதியில பார்த்தா எங்கேயோ படுத்து தூங்கிட்டானாம். சேலம் தாண்டினோடனே யாருமே காணோம். சேலம் வரைக்கும் எல்லாம் ஒன்றா போய்கிட்டு இருந்தோம். அப்போதைக்கு நம்மகிட்ட R15 கிடையாது. எந்தெந்த வண்டியில் போகணுன்னு பார்த்தீங்கன்னா, கணேசனாவோட வண்டியில் ஒரு வண்டி கவாசகி. அப்புறம் வந்து அது ஒரு சூப்பர் பைக்கா. அப்புறம் டியூப் நினைக்கிறேன், டியூப் 390 200 அந்த மாதிரி அந்த ஒரு வண்டி. அப்புறம் ஏராக்ஸு, அப்புறம் டியோ. கிட்டத்தட்ட 4 வண்டியில் போனோம். இவங்க எல்லாம் பறந்துருவாங்க, நான் மட்டும் பொறுமையாக ஓட்டிக்கிட்டே போனேன். ஆனால் இது வந்து எப்படின்னா, உளுந்தூர்பேட்டை சேலம் வரைக்கும், சேலம் வரைக்குமே சின்ன சேலம் வரைக்குமே ஒன்றா தான். அப்படியே போக ஆவரேஜாக அப்படியே போயிட்டே இருந்தோம். சின்ன சேலமுக்கு அப்புறம் எல்லாம் திருச்சிட்டானுங்க, தனித்தனியாக பிரிஞ்சிட்டாங்க, எங்கே போனாங்கன்னே தெரில. அப்புறம் நான் வந்து போயிட்டு அன்னூரில் போயிட்டு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துட்டேன். ஆனால் அஜியை மட்டும் காணும். எங்கே நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு வாசன மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வந்தால் வரான் அஜி. எங்கடா போனேன்னா, தூங்கிட்டேன்டா படுத்து அப்படின்னு சொன்னான். கிட்டத்தட்ட 4 மணிக்கு காலைல கிளம்புனோம். நைட்டு 9 மணி ஆயிடுச்சு அவன் வீட்டுக்கு வரத்துக்கு. நாங்கள் போகிறதுக்கு 7 மணிக்கு வீட்டுக்கு போனோம். அப்போ போனாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சுங்க ரைடு போய், பைக் ரைடு. அதுக்கப்புறம் பசங்க கூட ரைடுனா நம்ம காரில் தான் போனோம் மோஸ்ட்டாக. அதுக்கப்புறம் அதான் ஒரு கேஸ் ஆச்சு, பர்த்டே கேஸு. அதுலேருந்து அப்படியே அதிகமாக காரில் தான் போனது. அதுக்கப்புறம் நம்ம ரைடே நான் போகல, அவங்க ரைடு பண்ணாங்க, நான் போகவே இல்லை. கார்லேயே தான். காரில் எங்கே போனோம், கோவாவுக்கு போனோம், அப்புறம் வந்து ஃப்ளைட்டில் அந்தமானுக்கு போனோம். மாதிரி அப்படியே நிறைய இடம் போனோம். பட் வந்து பைக் ரைட்ஸாக பண்ணலை, நான் பண்ணலை, அவங்க பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் சரி பெரிய பிளான் ஒன்று போட்டோம். மாப்பிள்ளை நான் பைக் எடுக்கிறேன், மும்பை ரைடு பிளான் பண்ணியிருந்தோம். மும்பை போயிட்டு மும்பையிலேருந்து ராஜஸ்தான், அதாவது மும்பை, குஜராத், ராஜஸ்தான், அப்படியே ராஜஸ்தானை கவர் பண்ணிட்டு நேராக நார்த் ஈஸ்ட் போயிடலாம். மேலே காஷ்மீர் போகாமல் அப்படியே ராஜஸ்தான்லேருந்து நார்த் ஈஸ்ட் போயிடலாம்னு சொல்லி பிளான் பண்ணோம். பிளானிங்லாம் நல்லா பண்ணி ரைடெலாம் நல்லா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நானும் வந்து வண்டி டெலிவரி எடுத்துட்டேன். இவங்க நான் டெலிவரி எடுக்கிற அன்னைக்கு ரைடு வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. மாப்பிள்ளை நீங்கள் போய் பெங்களூரில் இருங்க, நான் வந்து 3 நாளில் வந்துடுறேன், பஸ் சர்வீஸ் முடிச்சுட்டு நான் 3 நாளில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அடுத்த நாள் தான் மாப்பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆயாபுசாவில் வந்து ஆக்சிடெண்ட் ஆனது. புசாவில் ஆக்சிடெண்ட் ஆனோடனே அவ்வளோதான். அப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும், கேஸ் ஆயிடுச்சு. புசா தர மாட்டேன்ட்டாங்க, புசா ஃபுல் டேமேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மாப்பிள்ளைக்கு வந்து ஸ்பைனல் இன்ஜுரி, பைக் ஓட்டக்கூடாது, லைசன்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்படியே பல ப்ராப்ளம் ஆனோடனே என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ரைடும் போகலை. அப்புறம் மாப்பிள்ளை இப்போ வந்து கார் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கான், காரில் ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி நான் அஜி அருண்லாம் வந்து மெகாலயா போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். மாப்பிள்ளை வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கனால நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துடுறேன், இது வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் காரில் வந்து அப்படின்னு சொல்லுவோம். சரின்ட்டு பிளான் பண்ணோம். கரெக்டாக நம்ம ஷாப்பு இங்கே ஓப்பன் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் வரவும் நம்மளால வந்து மேகாலயாவுக்கு போக முடியலங்க. ரொம்பவே வருத்தமாக இருக்குது. எல்லாம் அப்புறம் செட் பண்ணிவிட்டு, ஷாப்லாம் செட் பண்ணிவிட்டு, எங்கேயா பக்கத்துலையாவது, அம்மாக்கு மதுரைக்கு பக்கத்தில் கொடைக்கானல் தான் ஸ்பாட்னா, அது கொடைக்கானல் தான். கொடைக்கானலாவது போகலங்க. அது போய் நான் ரொம்ப வருஷம் ஆகுது, 1 வருஷம் கிட்ட ஆகுது. கொடைக்கானலுக்காவது ஒரு ரைடு போனோம். சென்னைக்கு தான், ஆனால் சென்னைக்கு அடிக்கடி போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். பட் வந்து சென்னைக்கு வந்து எதுக்கு போகணுன்னா, இங்கேருந்து எனக்கு வீட்டில் எங்கள் வேலை இருக்கும், அப்புறம் இங்கே மதுரைக்கு ஒரு வீட்டில் வேலை, இப்படி வீட்டுக்கும் இதுக்குமா போயிட்டு இருக்கேன். ரைடாக எங்கேயும் போகல இன்னும். அப்புறம் ஒரு 1 வீக் ரைடு கொடைக்கானல் அப்படி போகலாமா இல்லை தேனி போகலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் மந்தில் பிளான் பண்ணி எப்படியோ ஆனால் மோஸ்ட்டாக வந்து என்னோடய பிளான் வந்து தேனிக்கு போகணுன்னு தான் இருக்குது. பார்ப்போம், தேனிக்கு தான் போகலான்னு இருக்கேன். செம்மையாக இருக்குங்க அந்த ரோடு. நான் வந்து 1 டைம் தான் போயிருக்கேன் அந்த ரோட்டில். அதுவும் இந்த ஆண்டிப்பட்டி தாண்டினோடனே அங்கே இருக்கும் பாருங்க ஸ்பீடு, அப்பா செம்மையாக இருக்குங்க. ஆண்டிப்பட்டி தாண்டினோடனே தேனிக்கு தான் போனோம். கொடைக்கானல் பிளானை கேன்சல் பண்ணிட்டு தேனிக்கு போகிறேன். தேனிக்கு நான் 3 இடம் போகணுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தது வந்து, ஒன்று கொடைக்கானல், தேனி, வால்பாறை, இந்த 3 இடம்.
3 இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து தேனி போயிட்டு அப்புறம் வால்பாறை போய் அதுக்கப்புறம் கொடைக்கானல் போனாலும் பிளான்ல இருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு தெரியல. நம்ம வாழ்க்கையில தான் கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடின்ற மாதிரி எல்லா பக்கமும் முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது பிளான் பண்ணி பார்ப்போம், ரைடு போடுங்க. நம்ம மாறாவை எடுத்தக்கப்புறம் ரைடுன்னு நம்ம எங்கேயுமே போகல. சென்னைக்கும் மதுரைக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஒரு ப்ராப்பரான ஒரு ரைடு, ஒரு ஃபீல் குட் ரைட் அப்படின்றது எங்கேயுமே போலங்க. இங்க வெயில் அடிக்குது, நல்லதுதான். வெயில் அடிக்கட்டும். அட்ட பக்கம்லாம் மழை பெஞ்சு ஏன்னா வெயில் அடிக்குது நமக்கு நல்லதுதாங்க. ஏன்னா ப்ராடக்ட் எடுத்துட்டு வரும்போது நனைஞ்சிச்சுன்னா சில ப்ராடக்ட்ஸ்லாம் வேஸ்ட் ஆயிரும். அதுவும் வேற ப்ராடக்ட் என்ன எவ்வளோ ப்ராடக்ட் வந்திருக்குன்னு தெரியல. நான் R15 எடுத்துட்டு போறேன், இல்லை வச்சு எடுத்துட்டு வர முடியுமா அது என்னன்னு வேற தெரியல. சப்போஸ் எடுத்துட்டு வர முடியலன்னா லாரி செட்டில் போட்டு வர மாதிரி தான் இருக்கும். நம்ம போகிறது வந்து வேஸ்ட் ஆயிரும். யாருக்குன்னே வந்து எப்படின்னா எதுலேயும் அந்த மாதிரி தாங்க பிரச்சனை ஆயிடுச்சு. நான் வந்து என்னன்னா முந்தா நேத்தே போனேன். ஆனால் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஃபோன் எடுத்துகிட்டு போகாம விட்டுட்டேன். ஷாப் வந்து எங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. MSSல போட்டிருந்தோம், அது கரெக்டாக எங்கே இருக்குன்னு தெரியல MSS. சரின்ட்டு நேற்று போனேன் என்ன ஆயிடுச்சுன்னா சண்டேங்கிறது நேற்று மறந்துட்டேன். சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஷாப் வந்து இருக்காது, MSS வந்து இருக்காதான். என்னடா இது கொடுமைன்ட்டு இப்போ 3ஆவது நாளாக போய்கிட்டு இருக்கேன். போயிட்டு இன்னைக்காவது எடுத்துட்டு வந்துடணும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா ஹைவேல வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக பிரிட்ஜ் ஒர்க் போயிட்டு இருக்குங்க. பிரிட்ஜ் ஒர்க் ஆனால் நல்லது தான். பிரிட்ஜ் ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா லோக்கலில் இருக்கவங்க வந்து இப்படி கிராஸ் பண்ணுறதுக்கு வந்து இப்போ அந்த கிராசிங் டைம் போது தான் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குதா. இப்போ என்ன பண்ணி பிரிட்ஜு போட்டு மேலே எல்லாம் ஓவர்ஃப்ளோ ஆச்சு. பிரிட்ஜு பண்ணி என்னங்க வளருது. பிரிட்ஜு போட்டு எல்லாரும் இப்போ ஹைவேல போகிறவங்க மேலே போயிடுவாங்க, சர்வீஸ் ரோட்டில் வந்துட்டு அந்த சைடு போகிறவங்க சர்வீஸ் ரோட்டுக்குள்ளே போயிடுவாங்க. அது நல்ல இனிஷியேட்டிவ் தான், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பண்ணால் ஆக்சிடென்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம். என்ன ஒன்றுன்னா ஹைவேல வந்து நம்ம இந்த சைடில் வந்து ராஜன்ஸ் குறுக்க வந்துடுறாங்க நிறையா. டபார்னு அவன் உள்ளே வந்துடுறாங்க. அவனால தான் கொஞ்சம் ஆக்சிடென்ட்ஸ் ஆகிடுது, கொஞ்சம் ரிஸ்கி ஆகிடுது. இதே நார்த் இந்தியா போனோம்னா வந்து முதல்லாம் வந்து இந்த எருவ மாடு குறுக்க வரும். ஆனால் இப்போ வந்து அந்த அளவுக்கு வரதில்லை. ஏன்னா வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா ஹைவே ஃபுல்லாக நடுப்புறம் ஃபுல்லாகவே வந்து நடுவுக்கா வந்து இது வச்சிடுறாங்க, கம்பி மாதிரி போட்டுறாங்க. அதனால் அந்த அளவுக்கு ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது. மாடு வந்து அந்த அளவுக்கு உள்ளே வர மாட்டேங்குது. இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா கடை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்க. அதான் சொன்னல, இந்த சைடு வந்து நல்லா டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்கு. ஊர் சைடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90% சென்னையில் இருந்தவங்க 90% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஊருக்கு வந்து ஊர்லேயே இப்போ செட்டில் ஆயிட்டாங்க. இப்போ பிரிட்ஜெலாம் போட்டு முடிச்சிட்டாங்க. இன்னும் வந்து கொஞ்சம் பிரிட்ஜஸ், அதாவது இந்த சைடு முடிஞ்சிச்சு பிரிட்ஜு கிட்டத்தட்ட. அதாவது இந்த மதுரை ரோட்டில் வந்து மதுரையிலேருந்து திருச்சி போகிற ரோட்டில் வந்து நிறைய இடத்துல வந்து பிரிட்ஜ் ஒர்க் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு விழுப்புரம், செங்கல்பட்டு சைட்ஸ்லாம் வந்து பிரிட்ஜு வந்து வேலை வந்து இன்னும் போய்கிட்டே இருக்கு. ஃபுல் ஒர்க்கு முடிஞ்சிருச்சுன்னா நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும். இந்த கிராசிங் பண்ணுறவங்களாம் அழகாக கிராசிங் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. திருச்சி வந்து ரீச் ஆகிட்டோங்க. அப்பா திருச்சி வந்தோடனே சரியான டிராஃபிக்காக இருக்குது. MSS ஆஃபீஸ்லேருந்தே நமக்கு கால் பண்ணிட்டாங்க, தம்பி எங்கே பார்த்து இருக்கீங்க, முந்தா நேற்றே வரேன்னு சொன்னீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வந்துட்டு இருக்கேன், நான் நேற்று வந்தேன்.
நேற்று சண்டேன்னு தெரியாமல் வந்துட்டேன் நான். சரிப்பா வாப்பா இருந்தாங்க. அட்ரஸ் வேறு கூகுள் மேப்பில் போட்டால் வேறு ஒரு ஏரியா காட்டுது, வேறு ஏதோ ஒரு சந்துக்குள்ளே காட்டுதுங்க. ஏதோ சந்துக்குள்ளே ஏதோ ஒரு வீட்டாண்ட போய் காட்டுது. ஆனால் இதில் பார்த்தோம்னா அண்ணா வந்து வேறு இடம் சொல்கிறாரு. அந்த ஏரியாவில் வந்து இன்னொரு அட்ரஸ் சொன்னார். அந்த அட்ரஸை போட்டாலும் காட்ட மாட்டேங்குது. அந்த ஏரியாவை வந்து கிளியராக அந்த மேப்பில் வந்து காட்ட மாட்டேங்குது. ஏதோ ஒரு ஏரியா சொன்னாரே மறந்துட்டேன்னு. குடமுரட்டி செக் போஸ்டா? குடமுரட்டி செக் போஸ்ட் அது பக்கத்தில் அப்படின்னு சொன்னாங்க. குடமுரட்டி செக் போஸ்ட் வந்து எனக்கு தெரியும், ஆனால் அது பக்கத்தில் எங்கன்னு தெரில. போய் பார்ப்போங்க, அங்கே போய் பார்ப்போம். ஆர்டர் வந்து எப்படியோ கடையே இது அங்கங்கன்னு தேடி எப்படியோ கண்டுபிடிச்சி, ப்ரோ எங்கே ப்ரோ இருக்குது, எங்கே ப்ரோன்னு கேட்டு வந்து எப்படியோ கண்டுபிடிச்சிட்டோங்க கடையை. அடுத்த வாட்டி போட சொல்லும் போது கரெக்டாக நத்தத்துக்கு போட சொல்லணும். நத்தம் தான் நமக்கு வந்து பக்கம். நத்தம் வந்து 18 கிலோமீட்ரு. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு கிட்டத்தட்ட 78 கிலோமீட்டர் வந்துடுதுங்க. அதெல்லாம் நமக்கு கொஞ்சம் பார்சல் வந்து கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ பொறுமையாக தான் போய் ஆகணும். எப்படியோ பார்சல் வாங்கியாச்சு. நான் இந்த ஏரியாவுக்குலாம் வந்ததே இல்லைங்க, திருச்சியில் இந்த சைட்லாம் அவ்வளோ வந்ததில்லை. நான் எங்கன்னா எப்போவுமே வந்து எங்கன்னா இந்த சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வருவேன், அவ்வளோதான். அதை தாண்டி இங்கிட்டு வர மாட்டேன். அதே மாதிரி கண்டான்மெண்ட் போவேன். கண்டான்மெண்ட்டுக்கு இந்த 2 இடம் தான், கண்டான்மெண்ட்டும் பாலக்கரை. இது 2 தான் வந்து நான் பார்த்தீங்கன்னா அதிகமாக போகக்கூடிய ஏரியா. இங்கிட்டலாம் அவ்வளோ வரவே மாட்டேன் நான். அதனால் இந்த ஏரியா பக்கம்லாம் அவ்வளோ நமக்கு தெரியாது. அதேமாதிரி அந்த சைடு கேகே நகர், ஏர்போர்ட் சைடு, அந்த சைடுலாம் போகலாம், அதிகமாக போவேன். இந்த சைடு போகிறதுனால இந்த சைடெலாம் எனக்கு அவ்வளோ ஏரியா தெரியாது. வெயில் அடிக்குதுங்க, செம்மையாக வெயில் அடிக்கும். மணி 11 மணி ஆச்சு. நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படியும் 12:30 மணிக்கிட்ட ஆயிரும். பசி வேற எடுக்குது பயங்கரமாக எனக்கு. போகிற வழியில் எங்கேயாவது சாப்பிட்டு போகலாம். வெயிலுங்க, சரியான வெயில் அடிக்குது, முடியல. டீஹைட்ரேட் ஆகிட்டே இருக்குது சீக்கிரமாகவே. நம்ம ஷாப்புக்கிட்ட வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஒரு வழியாக வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு ஷாப்புக்கிட்ட வந்தாச்சு. எப்படியோ போராட்டம், எல்லாத்துலேயும் போராட்டமாக தான் இருக்குது. ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ வேலைலாம் போயிட்டுருக்கு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு கூடிய சீக்கிரமே ஆஃபர் போடலான்னு ஒரு பிளான் இருக்குது. சீக்கிரமே முடிஞ்சிடும் நம்புகிறேன். நம்பிக்கையில் தான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன். வேலைலாம் முடிஞ்சோடனே வந்து நமக்கு ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ஆஃபர்ஸ்லாம் போடுறோம். ஆஃபர்ஸ்க்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்ஸ்டாகிராமில் அதை பற்றி நான் அப்டேட் பண்ணுறேன். யூடியூப்லேயும் ஷார்ட்ஸாக போட்டு விட்றேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.